photons of a radiation, okay, it is radiation, okay, of wavelength lambda is given, okay, must fall per second on a blackened plate in order to produce a force of this. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு blackened plate இருக்கான், ஓகே, அதாவது பியூர்லி black which absorbs all the energy, ஃபோட்டோவில் இருக்க எல்லா எனர்ஜி இதை அப்சார்ப் பண்ணிடும். அப்போ இங்கேருந்து எனர்ஜி ஃபோட்டான்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸை கொடுத்துட்டாங்க, ஓகே. தட் ஃபோர்ஸ் இஸ் கிவன் ஆஸ் how much 6.62 into 10 to the power minus 5 Newton. Lambda questionல கொடுத்தாங்க எவ்வளோ அது 5 into 10 to the power minus 9 meter. அப்போ we have to find the number of photons. அப்போ எப்படி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிக்கலாம்? இங்கே நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம். இங்கே ஃபாலிங் பர் செகண்ட், ஸோ டைம் வில் பிகம்ஸ் 1. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவா இருக்கும் நமக்கு தெரியும், p which is equal to h by lambda, கரெக்டா? ஸோ ஹியர் h by lambda இது வந்து ஃபார் 1 photon. இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ n into h by lambda, கரெக்டுங்களா? அப்போது இங்கே இருக்க n தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் n will be equal to what, f lambda by h, கரெக்டுங்களா? அப்போது அப்ளை பண்ணுங்க. ஃபோர்ஸோடைய வேல்யூ என்ன, 6.62 into 10 to the power minus 5. lambda is 5 into 10 to the power minus 7 whole divided by இது h. h உடைய வேல்யூ என்னது 6.62 into 10 to the power minus 34. நீங்கள் இது ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா you will get around 5 into 10 to the power 22. அப்போது எவ்வளோ ஃபோட்டான்ஸ் ஒரு செகண்டுக்கு ஃபால் ஆகுதுன்னு கேட்டால் this many number of photons falling per second. இப்போ இதே கொஷினில் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா what will be the rate will the temperature of the plate rise. அப்போது என்ன கேட்குறாங்கன்னா இதில் வாட் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் dt by dt என்னன்னு கேட்குறாங்க, ஓகே. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிளேட்டோடைய இந்த என்டையர் பிளேட்டோடைய மாசஸ் கிவன் அஸ் 19.86. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட்னா சி which is what 2500, ஓகே. இது வெலாசிட்டி ஆஃப் லைட் கிடையாது, ஸ்பெசிஃபிக் ஹீட், ஓகே. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to find dt by dt, கரெக்டுங்களா? அப்போது இந்த பிளாக் பாடி எல்லா எனர்ஜியும் அப்சார்ப் பண்ண போகுது. அப்போ வரப்போகிற எனர்ஜி எல்லாத்தையும் இது அப்சார்ப் பண்ணிக்கிட்டு தான் இதோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போது எனக்கு டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி இது அப்சார்ப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணலாம், ஓகே. இஃப் வி நோ வாட் இஸ் தி டோட்டல் எனர்ஜி அப்சார்ப்டு பை தி பிளேட், அதை வச்சு நமக்கு ஒரு டீட்டெயில் கிடைக்கும். என்ன, இது வந்து இந்த ஹீட்டு வந்து இந்த பிளேட்டுடைய டெம்பரேச்சரை மாற்ற போகுது. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் தெர்மோடைனமிக்ஸில். ஸோ திஸ் ஹீட் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு திஸ் இஸ் ஹீட் எனர்ஜி, ஓகே. நான் கியூன்னு வச்சுக்கலாம். திஸ் கியூ இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான், திஸ் ஹீட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் mc del t, கரெக்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி வருது அந்த யூனிட் கண்டுபிடிச்சிடலாம், ஓகே. அது எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு கொஷினில் என்ன டேட்டா இருக்குது, ஹியர் வி நோ வாட் இஸ் லேம்டா, கரெக்டுங்களா? அந்த லேம்டாவை வச்சு ஒரு ஃபோட்டனுடைய எனர்ஜின்னு கண்டுபிடிக்க முடியல, கரெக்ட்? ஸோ தி எனர்ஜி ஆஃப் 1 photon, ஓகே. ஸோ எனர்ஜி ஆஃப் 1 photon, ஓகே. ஒரு ஃபோட்டானோடைய எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is nothing but hc by lambda, okay. அப்போ what will be the energy of all the photon falling on this surface, that is nothing but n into hc by lambda. என்னோட வேல்யூ என்ன இங்கே இருக்கு பாருங்க, ஓகே. அப்போ n is nothing but 5 into 10 to the power 22. hc என்னது, h தனியாக அப்ளை பண்ணிக்கலாம், 6.62 into 10 to the power minus 34. இங்கே இருக்க c வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 into 10 to the power 8 whole divided by வேவ் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 into 10 to the power minus 7, ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 19890 ஜூல் பர் செகண்ட், ஓகே. இப்போ ஒரு செகண்டுக்கு இவ்வளோ எனர்ஜி ஃபால் ஆகுது. அப்போ இந்த எனர்ஜி தானே அந்த பிளேட்டை ஹீட் பண்ண போகிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, யுவர் ஹீட் எனர்ஜி திஸ் இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஆஃப் தி என்டையர் ஃபோட்டான். அப்போது கொஷினில் கேட்டிருக்கிறது என்னது, dt by dt. அப்போது we have to find what is the amount of heat energy changing with respect to time. அப்போது dq by dt கண்டுபிடிச்சிங்கன்னா I can write q is equal to mc del t. அப்போ mc into dt by dt, ஓகே. ஸோ இதோடைய வேல்யூ தான் e. ஸோ தட் we can substitute here. அப்போ நமக்கு என்ன வேணும், dt by dt தான் வேணும்.
அப்போ dt by dt is nothing but what? E by mc. E என்னது இப்போதான் கண்டுபிடிச்சோம். What is that? 19890. அப்போ 19890 whole divided by mass வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. It is 19.8 kilogram. So 19.8 kilogram multiplied by 2500. Okay, இது வந்து specific heat. அந்த specific heat தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. Here you can see it is 2500. Okay, velocity of light கிடையாது. Don't get confused. Okay, அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 0.4 degrees Celsius per second.